இன்ஃபேக்ட் கண்டு நாள் முதல் பண்ணப்போ லேலா had asked me ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸிங் த கேமராவில் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியாக இருக்கு. மகிழ் சார் இஸ் நாட் லைக் ஓ பர்ஃபெக்ஷனா இப்படி தான் எனக்கு இப்படி தான் டைலாக் இப்படி தான் வேணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு இது வேணும் இது பண்ணி காட்டுங்க. நான் ஐ வுட் டெல் அஜித் சார் நான் இப்படி பண்ண போகிறேன் சார். அண்ட் சார்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் பண்ணுங்க பரவாயில்ல, முடி பிடிக்கணுமா முடி பிடிக்கணும், யூனோ தட்ஸ் அஜித் சார். ஆனால் மற்றவங்கள முடி பிடிக்கிறீங்களா அஜித் சார் முடி பிடிக்கிறீங்களா? எஸ்பெஷலி when we were shooting for விடாமுயற்சி, we were shooting for Good Bad Ugly at the same time. காலையில் விடாமுயற்சி, நைட்டில் குட் பேட் அக்லி. நான் சூப்பர் ஸ்டார், நான் எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் he told all of us சார் கூப்பிடாதீங்கன்னு. பட் you look at him and all you want to say sir. so நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க. I think he's gotten tired also telling. வெங்கட் பிரபு சார் so much fun. I wish அந்த படம் ரிலீஸ் ஆகும். ரொம்பவே நல்ல படம் அது. பார்ட்டி, it was a party literally. so off screenலயும் பார்ட்டி, on screenலயும் பார்ட்டி, ஆனா no party. ஆக்ஷன் சொன்னா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க உங்க டயலாக் ஸ்டார்ட் பண்ணணும். blink பண்ணவே கூடாது. you will get one concession to blink between dialogues. ஆனா நீங்க டயலாக் சொல்லும்போது blink பண்ணீங்கன்னா விடாமுயற்சி ஆல்சோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தியரி. ஸோ அதில் ஏற்கனவே இருந்த கேரக்டரா இல்லை ஃப்ரெஷ் கேரக்டரா? நீங்க தியரின்னு சொல்றீங்க, நீங்க படம் பாருங்க உங்களுக்கு ஏன் தெரியும். ஹலோ ரஜினா மேம், வெல்கம் டு பிடி பிரைம். ஹாய் ஜான்சன். ஆக்சுவலி நான் உங்களை எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா எனக்கு உங்களோட முகில் படம் ரொம்ப பிடிச்ச ஒரு படம், செம சூப்பரான ஒரு படம். சம்பவம் அந்த டீம்ல யாராவது பார்த்தா நான் சொல்லணும் அப்படின்னு தேங்க்யூ. இது வந்து உங்களோட 20th இயர் இல்லையா? 2005 ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி. ஸோ ஒரு டீனேஜராக ஆரம்பிச்ச அந்த ஸ்டேஜில் உன் மைண்டில் என்ன இருந்தது? எதுவுமே இல்லை ஆக்சுவலி. சுத்தமாக எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங், டான்ஸ், ட்ராமா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ இட். அண்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ லைக் டு ஆக்ட் இன் அ ஃபில்ம் or சம்திங். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கண்டு நாள் முதல் வருஷம் ஆடிஷனோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்வேஸ் அ பிளாங்க் ஸ்லேட். இன்ஃபேக்ட் கண்டு நாள் முதல் பண்ணப்போ லேலா had asked me ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸிங் த கேமராவில் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியாக இருக்கு. யூனோ பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபேஸ் த கேமரா குவைட் அ பிட். ஸ்பிளாஷ் சேனலுக்காக நான் ஆங்கர் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் நிறைய ஆட்ஸும் பண்ணேன். ஸோ அந்த இன்ஹிபிஷன்ஸ் இல்லை. இப்போது சின்ன வயசில் இன்னும் கம்மி இருக்கும்ல. இப்போது ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் இஸ் வென் அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் பைலான் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது எதுவுமே இல்லை மைண்டில். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்டராக அந்த ஜேர்னியில் பிக் ஸ்டாரோட ஒரு படம் அப்படிங்கிறது வாட் இட் இஸ் மீன் டு யூ? இட் மீன்ஸ் அ லாட். ஏன்னா especially someone like Ajit sir and the way he approaches life and all of that. நிறைய கேட்டிருக்கோம்ல, we hear a lot. And that to a film like this, படத்தில் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, பட் there's a lot more in the film other than just what you've seen. So the story, the fact that இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்திருக்கு, it definitely means a lot to me in this year of my career, at this stage of my career. அஜித் சார் பற்றி நிறைய பேர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்வீட்டான நபர் அப்படிங்கிறது சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறப்போ அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களோ இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்ட விஷயங்களோ என்னவா இருந்தது? ஜென்ரலி அவங்க லைஃப் பற்றி தான் பேசுவாங்க. ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அண்ட் எப்போவுமே பேசுகிறப்போ whenever I see him or if we talk or something like that, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அம்மா எப்படி இருக்காங்க. லைக் I think it's very sweet of him to genuinely askல. And we have so many conversations அவங்க வெதர்ஸ் அவங்க ரேஸ் பற்றி இல்லைன்னா just about life, about his experiences and everything, be it cinema or be it life, be it sport, be it people, relationships. I think we've had a lot of conversations with
regards to a lot of things. அதுலேருந்து ஏதாவது லேர்னிங்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க எப்படி இவ்வளோ பேஷனேட்டாக இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க இத்தனை வருஷத்துக்கு. ஐ திங்க் அது என்னோட பெரிய லேர்னிங். அவங்க சொல்லுவாங்க ஜென்ரலாக, இட் டசன்ட் மேட்டர் உங்களுக்கு எவ்வளோ பே கிடைக்குதுன்னு, பேமெண்ட் பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் இஃப் யூ சைன் அப் டு டூ சம்திங் யூ ஷுட் டூ தட் ஜாப் 100%. அது தானாகவே வந்துடும். அண்ட் ஐ திங்க் தட் சம்திங் ஐ கனெக்ட் டு. ஏன்னா 20 வருஷம்ல ஐவ் டன் ஸோ மச் அண்ட் ஐம் ஸ்டில் தேர் அண்ட் ஐ ஸ்டில் நோ என்னோட செட்பேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். பட் just to be consistent with work is something that I have learned over the years. So அது டெஃபினட்டாக கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸ்டார்டிங்கில் உங்கள் மைண்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது. பட் ஒரு 20 இயர்ஸ் ஜேர்னிங்கிறது அதில் நிறைய கமர்ஷியல் படங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா முகில் மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும், நெஞ்ச மறப்பதில்லை மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மிக்சர் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல உங்களோட படங்களில். ஸோ நீங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணுறீங்க முதல்? சூஸ் என்னோட லைஃப்பில் ஐ திங்க் சூஸிங்னு வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஐ திங்க் ஐ ஹவ் பின் சோசன் டு டூ தீஸ் திங்ஸ். வெதர் வாஸ் நெஞ்ச மறுப்புதில்லை, ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு செல்வா சார் ஃபார் தட் ஃபிலிம். ஏன்னா அவங்க கூட வேலை பண்ணும்போது இட் வாஸ் லைக் ஸ்கூல். ஐ வாஸ் ஆல்வேஸ் லேர்னிங் சம்திங். அண்ட் ஈவன் முகில் அதுவே எனக்கு என்கிட்ட வந்துச்சு யூனோ. அண்ட் அது ஒரு ஆப்ஷனாக வந்துச்சு, டு ஐ வாண்ட் டு டூ இட் ஆர் நாட். ஏன்னா இட் வாஸ் ஒரு பெரிய பொண்ணோட அம்மா ப்ளே பண்ணோம்ல. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வாஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டூ. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வர்றப்போ ஐ மேக் த சாய்ஸ் ஆஃப் ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாமா இல்லைனா எடுக்கக்கூடாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஃப் இட்ஸ் குட் தென் ஐ டெஃபினெட்லி வுட் டேக் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு த மேக்கர்ஸ் அண்ட் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ், வெதர் செல்வா சார் ஆர் கார்த்திக் ஹூ டைரக்டட் முகில். அவங்க என்ன அந்த கேரக்டரில் பார்க்குறாங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அண்ட் அந்த மாதிரி கேரக்டரில் பார்க்கும்போது and then when Maghil sir sees me in this kind of a character, or you know I play Leela and Chakra அந்த மாதிரி, I'm so happy that the filmmakers அவங்களே என்னை டைப் காஸ்ட் பண்ணுறதில்ல. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ இது நான் புல் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யூனோ தே டூ இட். ஸோ ஐ லைக் தட். ஸோ ஐ மீன் இட்ஸ் ஆல் த மேக்கர்ஸ், அவங்க கையில் தான் இருக்குது. விடாமுயற்சி அந்த ஆஃபர் வந்தப்போ அந்த விஷயம் பற்றி சொல்லுங்களேன், எப்படி வந்தது? மகிழ் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது அண்ட் நான் நரேஷனுக்காக போனேன். இட் வாஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் நரேஷன் எல்லாம் ஆனதுக்கப்புறம் சார் ஓகே ஃபைன் வில் லெட் யூ நோ மை ஆஃபீஸ் வில் கெட் இன் டச் வித் யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மை டீம் வாஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஐ திங்க் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரியல, அவங்க கால் பண்ணி இன்னொரு நரேஷனுக்காக கூப்பிட்டாங்க. பட் ஐ வாசன்ட் in the city. ஸோ ஜூம் கால்லேயே அந்த நரேஷன் பண்ணி சார் செட் ஐ திங்க் நீங்கள் தான் அந்த கேரக்டர் ஃபிட் ஆவீங்கன்னு. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. மொதல் இருந்தது இல்லாமல் வேறு ஸ்டோரியா? இல்லை சேம் ஸ்டோரி. ஓகே அண்ட் தே கால் தே செட் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அதை நான் நரேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அகெயின் அது தானாகவே வந்துச்சு. ஸோ தட் வே ஐ ஃபீல் லைக் ஐவ் பின் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஐவ் காட்டன் ஸோ ஃபார். ஸோ அப்போலேருந்து வி ஸ்போக் அபவுட் த கேரக்டர் லுக் இது அதெல்லாம் ஃப்ரம் தென் இட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் நடந்தது. தேர் வாஸ் அ டைம் வேர் ஐ ஆல்சோ ஏதோ டேட் கிளாஷஸ்னால ஐ டென்ட் நோ நான் இந்த படம் பண்ண போகிறேனா இல்லையான்னு. பட் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே ஒர்க் அவுட் வெல். அண்ட் அந்த ரோலுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்குல்ல, ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க யூஸ்வலாக? சரி, அது விடாமுயற்சிக்காக இருக்கட்டும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல். அண்ட் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி இல்லைன்னா அந்த கேரக்டரோட சைக்காலஜி பற்றி எனக்கு எவ்வளோ ஆல்ரெடி தெரியும். அங்கேருந்து எனக்கு வாட் ஆல் டு ஐ வாண்ட் டு நோ. அண்ட் நான் ரொம்ப க்யூரியஸான பர்சன். யாரும் யூனோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க லைஃப்லேயே, தட்ஸ் வை ஐ டுக் அப் சைக்காலஜி. லைஃப்லேயே அவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி கேரக்டர் ஐ ஆல்வேஸ் கொஸ்டின் ஏன் இந்த பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க எதனால பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும். ஸோ ஜென்ரலி ஐ லுக் இன் டு தீஸ் திங்ஸ் அ லாட். அண்ட் when it comes to a character like this, be it YouTube videos or researching, I mean the internet என்னோட biggest help. And also என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ யூனோ ஐ டாக் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் த கேரக்டர். எல்லா கேரக்டர்ஸ்க்காக இல்லை, சில கேரக்டர்ஸ்க்காக. யா ஸோ எந்த கேரக்டருக்கும் அப்படி தான். அண்ட் தென் என்னோட சீன்ஸ் கிடைக்கும் போது ஐ வுட் சிட் அண்ட் மேக் நோட்ஸ்.
யூனோ இப்படி சொல்லலாமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசுவாங்களே, இப்படியும் பண்ணுவாங்களே, அப்படியும் ஒரு லுக் கொடுப்பாங்களே, இல்லைன்னா சட்டிலாக சொல்லுவாங்களே. ஸோ ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வுட் நோட் அண்ட் தென் கோ டு மை டிரெக்டர் அண்ட் யூனோ லைக் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன், இதுதான் என் ஹோம்ஒர்க், பார்க்குறீங்களா, சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, கிளியர் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இது. ஸோ நீங்கள் சைக்காலஜி படித்தது இது கொஞ்சம் ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லலாம். நாட் ரியலி, பட் ஆல்சோ யா. பட் ஒய் சைக்காலஜி? ஓ, எனக்கு இது பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னல உங்களுக்கு, ஐம் வெரி கியூரியஸ் அபவுட் பிஹேவியர் அண்ட் ஏதாவது நடந்ததுன்னா ஏன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அந்த ஏன் பண்ணாங்க பின்னாடி ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியே இருக்கும். none of our actions are independent of anything. It's all what we have learned behavior மாதிரி. நான் ஆல்வேஸ் சின்ன வயசுலேருந்தே எப்போ கேட்பாங்களே, ஓ பெரியாயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, என்ன படிக்க போகிறீங்க, டாக்டராக போறியா, லாயராக போறியா. ஸோ ஐ டிசைட், இல்லைனா ஆப்வியஸ்லி த மோஸ்ட் காமன் திங் இன் இந்தியா இஸ் என்ஜினியராக போறியா. ஸோ ஐ வாண்டட் ஆல்வேஸ் பி இன் சர்வீஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதோ ஒரு சர்வீஸில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ சின்ன வயசாக இருக்கப்போ சர்வீஸ்னால் டாக்டர்னு ஃபஸ்ட் தாட் வரும். ஸோ நான் சொன்னேன், நான் மெடிசன் படிச்சுட்டு நான் டாக்டர் தான் போகிறேன். அது மாதிரி மம் செட், அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ ஏன் இவ்வளோ ஸ்டடி பண்ணணும், இவ்வளோ பண்ணணும் கேட்கும் போது அது லைக் ஆஹா வேண்டாம், எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கணும், எனக்கும் ஒரு லைஃப் இருக்கணும், யூனோ. ஸோ தென் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கப்போ ஐ அண்டர்ஸ்டுட் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சைக்கியாட்ரிஸ்டும் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அண்ட் தென் எனக்கு பிஹேவியர் மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஐ டிசைடட் நான் சைக்காலஜி படிப்பேன் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கப்போ. அண்ட் ஐ ஃபாலோ த்ரூ வித் வாட் ஐ வாண்டட் டு டூ. அண்ட் இஃப் இட் வாஸ் நாட், ஸோ காலேஜ் முடிக்கிறதுக்கப்புறம் இஃப் இட் வாஸ் நாட் ஃபார் த ஆஃபர்ஸ் தட் ஐ வாஸ் கெட்டிங் இன் தெலுங்கு, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு எனக்கு. லைக் நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன் காலேஜில். ஐ மஸ்ட் ஹவ் டன் ஃபார் 4 இயக்குனருக்காக, அந்த சீசன் அந்த ஜெனரேஷனோட டிரெக்டர்ஸ்க்காக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஆக்சுவலி. அண்ட் தட் தெரியாமல் ஐ திங்க் இட் பிகேம் மை ஷோ ரீல். ஏன்னா யூடியூப்ல இருந்துச்சு அப்போ. அண்ட் வாட் இன்ஸ்டாகிராம் டஸ் டுடே ஃபார் யூனோ பீப்புள் டு கெட் இன் டு ஃபில்ம்ஸ், தட்ஸ் வாட் யூடியூப் அண்ட் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ் டிட் ஃபார் மீ அப்போ. அண்ட் யா, அங்கேருந்து இஃப் ஐ நாட் டேக்கன் தட் 1 year கேப் சேயிங், ஓ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, சரி ஒரு 1 year நான் படங்கள் பண்ணிட்டு பார்க்கலாம், இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ ஆர் நாட் சொல்லிட்டு ஐ டிட் SMS. அண்ட் தென் when I did it, there was no looking back. சரி ஓகே இதுவே பண்ணலாம், நல்லா இருக்கு. is why I got out of psychology. இல்லைன்னா I would have definitely wanted to pursue psychology. மகிழ் சார் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? I love it. ஓகே. எனக்கு ஐ ஆல்சோ பை நேச்சர் நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி, ஆனால் அது கட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட்டிங் கோ, இட்ஸ் ஓகே, ஆகலைனாலும் பரவாயில்ல, பட் யூனோ வாட் எவர். பட் ஐ லவ் சீயிங் பீப்புள் லைக் தட், லைக் இன் தேர் ஒர்க், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், and to be able to achieve it and make their dream, to show their dream. I love working with people like that. It was actually எனக்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பண்ணுறதுக்கு, யூனோ, விச் இஸ் வை எனக்கு நான் அண்ட் மகிழ் சார், ஹீஸ் நாட் லைக் ஓ பர்ஃபெக்ஷனா இப்படி தான், எனக்கு இப்படி தான் டைலாக் இப்படி தான் வேணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு இது வேணும், இது பண்ணி காட்டுங்க, எப்படியாவது பண்ணிருங்க. இட்ஸ் நாட் எப்படியாவது. ஓகே. He has his nuances. He'll have his in the look, on the look, ibdi abdi, all of that. And I think for me that's exciting. Na adha eppadi incorporate panna pora, how am I going to do it, making it look subtle. Ena adu avanga thought, adu avanga thought la irundha edutittu have to make it look like mine la. I like doing those things, so enakku adu romba pidikum. And we didn't have too much time to discuss scenes. ஆனால் நான் எல்லாமே நான் டவுட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் காலங்காத்தால் I'll tell தேவன் சார், இப்படி என்னோட டவுட்ஸ் இப்படி இருக்குது, நான் இப்படி பண்ணலாமா, நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு கேட்பேன். ஸோ அவங்க he'll talk to மகிழ் சார், they'll figure it out. தென் நான் செட்டுக்கு போகும்போது மகிழ் சார் I'll have a quick conversation and scene. ஸோ சேம் வித் அஜித் சார், அவரும் Maghil sir, I don't think has given, I know, at least முன்னாடி, but we would do the scene together.
ஸோ சப்போஸ் எனக்கு நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொன்னால் ஐ வுட் டெல் அஜித் சார் நான் இப்படி பண்ண போகிறேன் சார். அண்ட் சார்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஆக்டர்ஸ் பீயிங் தெம் செல்ஸ். அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஹவ் சீன், ஹீஸ் வெரி லைக் சில். நீங்கள் பண்ணுங்க பரவாயில்ல, முடி பிடிக்கணுமா முடி பிடிக்கணும், யூனோ தட்ஸ் அஜித் சார். ஆனால் மற்றவங்கள முடி பிடிக்கிறீங்களா அஜித் சார், முடி பிடிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. பட் ஆஸ் ஆக்டர்ஸ் ஹீ மேட் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப மறக்க முடியாத சீன் ஏதாவது இருக்கா? சீன் எனி ஆக்ஷன்? ஆமாம், ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ தேர் வாஸ், ஐ மீன், I think that was one thing I enjoyed doing with the team. ஃபைட் சீன் இருக்கா உங்களுக்கு? Action scenes இருக்கு. So whether it was watching them do it also, I loved watching them do their action scenes also. Like, you know, like especially அந்த கார் சீன் பண்றப்போ அவங்க காட்டினாங்க, and I thought it was major. நீங்க இருந்தீங்களா இல்ல வீடியோல தான் பாத்தீங்களா? வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவா இருக்கட்டும், இல்ல ரேஸ்ல அவருக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதா இருக்கட்டும், ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் போடுறீங்களே எதனால அப்படின்னு கேட்பீங்க? அஜித் சார் ஒரு அட்ரினலின் ஜங்கி. ஓகே, அட்ரினலின் ஜங்கி. டெஃபினட்டா he loves doing all of these things, and I think that's amazing. ஏன்னா அவங்க for his seniority, அவங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னால் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. பட் he takes great pleasure and pride in doing it, and hats off to him. அவருடைய சைக்காலஜி பத்தி அனலைஸ் என்ன அவங்களோடது? அவங்களா, he's a very passionate human being. ஒர்க்ல இருந்தாலும் சரி, or in his personal life also. I'm sure it's not easy to be Ajit Kumar, and I'm sure it's not easy to be around Ajit Kumar. Yeah. You know, but I think he's someone who has figured it out to a certain extent in his life, and I think he's got a great family and team to support him, touch wood. You know, then I think that's beautiful. The பார்க்கும்போது you inspired, and one thing I know about him is அவங்க commitment கொடுத்தாங்கன்னா he will live up to it. It could be a commitment to me saying something, you know, tomorrow we will do this, or to any of us actors and the mari, tomorrow we will idu pannalam naleki. He'll make sure he does it. Or it could be a commitment to his racing team. Okay. You know, he makes sure he follows through with it. Especially when we were shooting for Vidamurchi, Hyderabad lo we had like some idu. He was shooting for Good Bad Ugly at the same time. Kaalila Vidamurchi, nightla Good Bad Ugly. And you're thinking, நீங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க லைஃப்ல. ஸோ சம்டைம்ஸ் see எல்லா ஆக்டர்ஸ்க்கு there'll be some issue or the other shootல, you know, and then things don't go as planned. I mean, all of us know that. But to not take who you are for granted or the place you're at for granted, நான் சூப்பர் ஸ்டார், நான் எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல், he made sure he what அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. And he also would ride and come to shoot காலையில், you know, செட்டுக்கு. So I don't know how he does it, but he does. And he also says, I'm so blessed, you know, I've put myself through so much, but I'm so blessed as a human being to I'm definitely a miracle in சொல்லுவாங்க. He says that all the time, so he's aware of the fact. So yeah, I think my analysis of him would be that he is someone who is make sure if he's committed to something, he will fulfill it, and that takes a lot. இன்னொரு இது அவர்கிட்ட என்ன ஆச்சரியமா பார்க்குறேன்னா, அவர் பொதுவாக வெளியே எங்கேயும் வரதில்ல, ஆனாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப அவேராக இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், தலை அப்படின்னு கூப்பிட்றத இல்லை என்னை ஏகேன்னு கூப்பிட்டா போதும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆச்சரியப்பட்டது ஏதாவது இருக்கு? He's told all of us, sir கூப்பிடாதீங்கன்னு. But you look at him and all you want to say, sir. so நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க. I think he's gotten tired also telling us, sir கூப்பிடாதீங்கன்னு. But
அது வராது. And I think he's also made peace with it that okay, yeah, but he still won't not tell. And I think that's very that also அவங்க he was not from the industry like he came in and he did what he did, and I think that is also still there. He didn't grow up seeing this. He worked his way through it, and yeah. ஆக்சுவலி நீங்கள் சின்ன வயசில் அவரை மீட் பண்ணதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ அது என்ன நடந்தது ஆக்சுவலி? ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் இருந்தேன், யாரும் பிக்கப் பண்ண போகிறோம். அண்ட் அப்போ ஃபுல் க்ரௌடோட நான் பார்த்தேன் அவங்கள. என்ன ஒயிட் சூட், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அண்ட் ஹி ஸ்டுட் அவுட். அவங்க ஹி லுக்ஸ் ரியலி குட் இன் ஒயிட் வேறு. ஸோ அப்போவே and that he had like that black meesa of his, that look back then. And yeah, so அந்த விஷுவல் எனக்கு ரொம்ப அப்படியே மைண்டில். அவர்கிட்ட சொன்னீங்களா அதை? ஐ திங்க் ஸோ சொல்லியிருக்கேன். ஆமாம்மா சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அசர்பைஜானில் நிறைய அந்த வெதர் கண்டிஷன்னால அங்கே இருக்கிற சேலஞ்சஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே எப்படி இருந்தது? சேலஞ்சிங்னா என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல? வெதர் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப விண்டியாக இருந்துச்சு. அண்ட் ஆக்டர்ஸ்க்கு ஓகே, ஐ மீன் நான் அப்படி தான் டைலாக் பேசிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இட் டுக் மீ சம் டைம் டு கெட் யூஸ் டு இட். ஈவன் டெக்னீஷியன்ஸ்க்கும் ஓம் சரோட அந்த ஸ்டடி கேம், ஆக்சுவலி த ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர், அவங்க பாவம் he used to have two people holding him at the back and then only he was moving. இல்லைன்னா அப்படியே காத்தோட போயிட்டு இருந்தோம். So those were definitely challenging. And also in terms of sunlight, அந்த ஷூட் பண்ணுறதுக்கு we had only like that much time, maybe 9 AM to 4 PM 5 PM அந்த மாதிரி. So we had to shoot quite a bit அதுக்குள்ள. And நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா, most of it, at least in the trailer, looks like most of it is அங்கே தான் அவுட் சைட். இந்த இது ஒரு ரோல் இப்போ உங்களுக்கு புதுசாக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா ரீமேக்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஷாக்கினி தாகினியாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் ரோல் அதை நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஆனால் இது உங்களோட விதத்தில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படிங்கிறப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஐ லவ் இட். ஓகே. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலி படம் பார்க்கும்போது, அட்லீஸ்ட் நான் படம் பார்க்கும்போது எனக்கு இந்த சீன் எப்படி பண்ணியிருக்காங்க, நான் எப்படி பண்ணியிருப்பேன் என்ன நான் யோசிப்பேன். நார்மலி when I'm watching a film, நேச்சுரலாக ஆகிடும் அது. when I get an entire film to remake, then I can think, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க, எப்படியும் பண்ணலாமே, மேபி இதனால தான் அப்படி பண்ணியிருக்காங்க, நான் எப்படி. அண்ட் இட்ஸ் நாட் லைக் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு இல்லை, பட் ஹவு கேன் யூ பெட்டர் இட். இது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, இப்போ இந்த ப்ராடக்டை எப்படி பெட்டர் பண்ணலாம், இல்லைன்னா பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்காக இடம் இருக்கா. It's interesting, it's exciting for me to do it. விடாமுயற்சி ஆல்சோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தியரி. ஸோ அதில் ஏற்கனவே இருந்த கேரக்டரா இல்லை இது ஃப்ரெஷ் கேரக்டரா? நீங்கள் தியரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு ஏன் தெரியும். ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு 3 டிரெக்டர்ஸ் பேர் சொல்கிறேன், அதில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ. வெங்கட் பிரபு சார். So much fun. I wish அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு. ரொம்பவே நல்லா படம் அது. பார்ட்டி விபிஸோட ஷூட் பண்ணும்போது யூ டோன்ட் ஃபீல் லைக் யூர் ஷூட்டிங். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அண்ட் தட் டு வி ஷாட் இன் ஃபிஜி. We didn't even like shoot இங்கே. ஸோ ஆல் ஆஃப் us were in one place அந்த மாதிரி இல்லை. ஸோ இட் வாஸ் அ பார்ட்டி லிட்ரலி. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பார்ட்டி, ஆன் ஸ்க்ரீன்லேயும் பார்ட்டி, ஆனால் நோ பார்ட்டி. ஓகே. செல்வா சார். ஸ்கூல் லைக் நான் நெஞ்சம் மறுப்பதில்லை பண்ணும்போது ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம்திங் இன் மை பர்சனல் லைஃப். ஸோ அந்த படமே வாஸ் ஃபார் மீ லைக் எப்படி சொல்கிறது, வாஸ் கான்ஃபிடென்ஸ் இல்லை, பட் ஃபார் மீ வாஸ் சம்திங் தட் ஐ ரியலி ஐ புட் மை ஹார்ட் அண்ட் சோல் இன் டு இட் ஆல்வேஸ். பட் அந்த படத்தில் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ, லைக் ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். இன்ஃபேக்ட் அதில் ஐ பிளே அ நானி இல்லை மரியம். அண்ட் அவங்க ஃபஸ்ட் டே சொன்னாங்க, யூ ஹாவ் டு பாண்ட் வித் திஸ் பாய், நக்குல் அந்த பையன், சின்ன பையன். யூ ஹாவ் டு பாண்ட் வித் ஹிம் பிகாஸ் யூ ஹாவ் டு ஷோ தட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ லவ் இட் when my director gives me a task to do. சரி ஓகேன்னு சொல்லிட்டு over time I actually bonded with that boy so much that it helped me understand, to get into character and all of that. So small things, avanga
அவங்க சொல்லுவாங்க லைக் நான் ஆக்ஷன் சொன்னேன் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் உங்கள் டயலாக் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ். தென் நோ பிளிங்கிங். பிளிங்க் பண்ணவே கூடாது. யூ வில் கெட் ஒன் கன்செஷன் டு பிளிங்க் பிட்வீன் டயலாக்ஸ். ஆனால் நீங்கள் டயலாக் சொல்லும்போது பிளிங்க் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அண்ட் தீஸ் ஆர் ஃபன், ரைட்? லைக் ஓகே, ஒரு வேற ஸ்கூல் ஆஃப் தாட், ஒரு வேற அப்ரோச் டு சினிமா, அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத விஷயம். மகிழ் சார். அவங்க பேஷன்ஸ் ஷூட்டில் இருக்கிற சரி, பட் டப்பிங் பண்ணப்போ he sat so patiently with me and dubbed. And just அவங்க எப்படி சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, how much space he gives an actor to do it. And I know that if we are working together, if I say sir இன்னொரு வாட்டி போலாமா, and he has no time constraint, okay ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. I like that. I like a director who gives an actor space to work and gives the actor the confidence to know he knows what he wants, he'll get what he wants, but he also will give me that space to try if I want. That I feel like is magnanimous for a director. லாஸ்டா அஜித் சார். Commitment, அது எப்படி, how to whatever it is, எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது you have to fulfill it. விடாமுயற்சி பெரிய சக்ஸஸ் ஆகணும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thanks, Johnson.